வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு அரவணை பிரசாதமா சமர்ப்பிக்கக்கூடிய முனியோதரன் பொங்கல் இல்ல முனித்ரய பொங்கல் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. பெருமாள் திருமுடியோட காட்சி தருவார். அதனாலதான் இவருக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு பேரு. நாகப்பட்டினம் நன்னிலம் அந்த ரூட்ல இந்த கோவில் வரும். இந்த கோவில்ல அமாவாசை ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் கைத்துல சேவாங்க நடக்கும். அந்த கோவில்ல நித்திய புஷ்கரணி அது ரொம்ப விசேஷம். அதுக்கு 9 படித்துறைகள் இருக்கும். கல்யாணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் வேண்டிட்டு அமாவாசை அன்னைக்கு இந்த திருக்குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அரவண பிரசாதமா அந்த முனித்ரய பொங்கல் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. இதுக்கு இந்த முனித்ரையன் பொங்கல், முனியோதரன் பொங்கல் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. முனியோதரன் அப்படிங்கிறவர் பெருமாளுக்கு ஆத்துல இருக்கிற அந்த அரிசி, முழு பயிறு, நெய் இதை மட்டுமே சேர்த்து ஒரு பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு அவர் சமர்ப்பிச்சிருக்கார். அது பெருமாள் ஏத்துண்டத்துக்கான ஒரு அடையாளமா அவரோட ஆத்துல இருந்து கோவில் கர்ப்பகிரகம் வரைக்கும் பெருமாள் கையில வாயில எல்லாம் கூட அந்த பொங்கல் அவர் ஏத்துண்ட அடையாளமா இருந்திருக்கு. அவர் சமர்ப்பிச்சதுனால இந்த பொங்கலுக்கு முனியோதரன் பொங்கல் அல்லது முனித்ரய பொங்கல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. எது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு அரவணையா சமர்ப்பிக்கக்கூடிய இந்த முனியோதரன் பொங்கல் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த முனியோதரன் பொங்கல் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முனியோதரன் பொங்கல் அல்ல முனித்ரய பொங்கல் பண்றதுக்கு 5 கப்பு பச்சரிசி. எல்லாமே இதே சேம் கப்ல நம்ம அளந்துக்கணும். அதே கப்ல 2 கப்பு பச்சை பயிறு, தோலோட முழுசா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பயிர் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி எடுத்த அரிசியையும் இந்த பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்பதான் இந்த பயிறு நல்லா ஊறும். வேகும் போது பதமா கரெக்டா வேகும். அரிசியும் பச்சை பயிரும் 5-6 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. இப்ப தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 8 கப்பு தண்ணி. நான் வெந்நீர் விடுறேன். பச்சை தண்ணி கூட விட்டுக்கலாம். வெந்நீர் விட்டோம்னா நமக்கு குக்கர் விசில் சீக்கிரம் வந்துடும். குக்கர் மூடிய மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இது நல்லா குழைய வேகணும். குக்கர் விசில் பிரஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கணும். 8 கப்பு தண்ணி விட்டோம். இருந்தாலும் இது இன்னும் உதிராவே இருக்கு. பாருங்க சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா குழசெல்லாம் மசிச்சு விட்டுப்போம். இதுல நம்ம கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறோம். பச்சை தண்ணி விட வேண்டாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த வெந்நீரை விடுங்க. பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. குழசெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். நமக்கு திருக்கண்ணபுரத்துல பிரசாதமா கொடுக்கக்கூடிய இந்த முனித்ரய பொங்கல் பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்படி கையில உருட்டி கொடுப்பா. இந்த கரண்டியை இப்படி நிறுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரண்டி சாயாம அப்படியே நிற்கும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு திக்கா இருக்கும். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். உப்பு நம்ம முன்னாடியே சேர்க்க கூடாது. ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை போல மசிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். உப்பு ஈவனா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு நெய் நம்ம பைத்தம்பருப்பு எவ்வளவு எடுத்துட்டு இருக்கோமோ அதே அளவு நெய் விடணும். நம்ம 2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, 2 கப்பு நெய் விடணும். ஃபர்ஸ்ட் 1 கப்பு விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கப்பு நெய் விடுவோம். இப்ப அடுத்த கப்பு நெய் விட்டுடுவோம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த கோவில் பிரசாதம் இந்த பொங்கலுக்கு இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. இதுல ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த முழு பயிறு, பச்சரிசி, உப்பு, நெய். ஆனா அளவுகள் ரொம்ப முக்கியம். இந்த அளவுலதான் அவ பண்ணுவா. கன்சிஸ்டன்சியும் இதை போலதான் கெட்டியா இருக்கும். பாருங்க இதை போலதான் இருக்கும். இப்படி உருட்டினா அப்படி பந்து மாதிரி உருட்டுறதுக்கு வரும். கையில ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு நெய் சேர்ப்பா. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க கொஞ்சம் கூட கையில ஒட்டல. பாருங்க இது போல இருக்கும். இந்த அளவுக்கு அவ நெய் சேர்ப்பா. இந்த முனியோதரன் பொங்கலை வேற பாத்திரத்துக்கு மாத்தின்ட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். இன்னைக்கு முனியோதரன் பொங்கல் ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்பூன்லயோ கையிலயோ கொஞ்சம் கூட ஒட்டாது. பிரமாதமா இருக்கு. நல்லா குழசெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நெய் வாசனையோட கமகமகமான்னு இருக்கு. முழு பயிரை நம்ம யூஸ் பண்ணிருக்கனால இந்த தோலோடு இருக்கக்கூடிய பருப்புக்கே வந்து ஒரு தனி டேஸ்டும் வாசனையும் இருக்கும். நம்ம இதுல வேற எதுவுமே சேர்க்கல, மிளகோ ஜீரகமோ இஞ்சியோ எதுவும் சேர்க்கல அப்படின்னா கூட இந்த பிரசாதம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. கோவில்ல வந்து இந்த பிரசாதம் பண்ணும்போது அவ வந்து விறகடுப்புல தான் பண்ணுவா. நம்ம வந்து ஈஸியா ஆகணும் அப்படிங்கறதுக்காக குக்கர்ல பண்ணிருக்கோம். மெயினா வந்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் தாராளமா வந்து இந்த பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது நல்லா குழஞ்சி வரும். நம்ம 8 கப்பு தண்ணி விட்டாலுமே நல்லா வெந்திருந்ததே தவிர ரொம்ப குழசலா இல்லாம இருந்தது இல்லையா. திரும்பி நம்ம வெந்நீர் விடுற மாதிரிதான் இருக்கும். அந்த பச்சை பயிர் வந்து நிறைய தண்ணி வாங்கும். இந்த அளவுக்கு நம்ம நெய் விட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு பெருமாள் கோயில கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதமோட அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். அதே நேரம் ரொம்ப வந்து அதுக்கப்புறம் இருகாமையும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த முனித்திரையன் பொங்கலை இந்த மார்கழி மாசத்துல கண்டிப்பா ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. எதுவுமே நம்ம இதுல சேர்க்கலையே எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.